வணக்கங்கனது தஞ்சாவூர் மண்ணு. இன்றைக்கி அப்படியே நம்ம பிஸ்மிலா மினி மீன் மார்க்கெட் போயிட்டு அப்படியே கருங்கோழின்னு சொல்லிட்டு ஒரு கோழி கொடுத்தாங்க. ஆமாங்க, உள்ள ஃப்ளஷ் எல்லாம் வந்து ஒரு 90% கருப்பு கலரில் தான் இருந்துச்சு. ஆமாம், ஆனால் கருங்கோழின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கருப்பாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து 90% கருப்பு கலரில் இருந்துச்சு. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு பாய் சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் அதில் ஒரு கோழியை பிடிச்சி அப்படியே அழகாக அப்படியே மேலே இருக்க முடியெல்லாம் பிடிக்கிட்டு அப்படியே அடுப்பில் வாட்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து இந்த சமையலை பண்ண போகிறது என்னோடய பையன்தான். கார்த்திகேயன் தான் பண்ண போகிறோம். அப்படி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கருங்கோழி கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ஸை இது மாதிரி மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு வந்து கருங்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருங்கோழி வந்து ஒரு நாட்டு கோழியோட வகை. இந்த கருங்கோழியோட ஸ்கின் வந்து கருப்பு கலர்ல இருக்கும். இது நம்ம சாப்பிட்டா ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்கு. குழம்புக்கு தேவையான ஸ்பைசஸ், சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், சிக்கன் மசாலா. வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரை எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. பச்சை வாடை நல்லா போயிருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சீக்கிரமா வதங்க நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இந்த தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப நம்ம கழுவி வச்ச கருங்கோழியை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நார்மலாவே நம்ம சிக்கன்ல தண்ணி விடும். அது வரைக்கும் தண்ணி விடும் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இங்க பாருங்க, நம்ம சிக்கன்ல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. நம்ம இப்ப மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சத்தூள் சேர்த்தோம். இப்ப மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள். இப்ப நம்ம இது லைட்டா கிண்டிட்டு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நாங்க வந்து இன்னைக்கு அரிசி கலந்த தண்ணி ஊத்தி இருக்கோம். இப்ப கொஞ்சம் வந்து மல்லி இலையை தூவிட்டு குக்கரை மூடி உங்களுக்கு 7 இல்ல 8 விசில் விட்டுக்காங்க. இப்ப 7 விசில் வந்துருச்சு. வாங்க நம்ம குக்கர் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம கருங்கோழி குழம்பு இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலையை தூவி வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது சாப்பிட நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்குங்க. ஆனா சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பைனமில் விளாக்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.
வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.